இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவரின் மாறாத அன்பும் வற்றாத கிருபையும் இன்றும் நம்மை தாங்குகிறது. வாருங்கள், இந்த ஆசீர்வாதமான நாளை இறை வார்த்தை மற்றும் ஜெபத்தோடு உறுதியுடனும் மகிழ்ச்சியுடனும் தொடங்குவோம். இன்றைய இறைவார்த்தை நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 21ஆம் இறைவார்த்தை. வெள்ளியை உலைக்களமும் பொன்னை புடை குகையும் சோதித்து பார்க்கும். ஒருவரை அவர் பெறுகின்ற புகழை கொண்டு சோதித்து பார்க்கலாம். ஜெபம். சர்வ வல்லப இறைவா, நீர் நீதிமொழிகள் 27:21 வழியாக உலைக்களம் வெள்ளியை சோதிப்பது போல புகழே மனிதனை சோதிக்கும் என்று இன்று எங்களுக்கு எச்சரிக்கின்றீர். உமது வார்த்தையின் உண்மைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகம் எனக்கு பாராட்டுகளையும் புகழ்ச்சியையும் அளிக்கும் போது என் இருதயம் கர்வம் கொள்ளாமலும் என் நோக்கம் சிதைந்து போகாமலும் இருக்க எனக்கு கிருபை தாரும். எனக்கு வரும் ஒவ்வொரு புகழ்ச்சியையும் நான் உடனடியாக உமது பாதத்தில் வைத்து, இந்த மகிமைக்கு உரியவர் நான் அல்ல, நீர் ஒருவரே என்று அறிக்கையிட எனக்கு தாழ்மையின் ஆவியை தந்தருளும். புகழின் வெளிச்சத்தில் நான் தடம் புரளாமல் உம்மை ஒருவரையே என் வாழ்வின் மையமாக கொண்டு நிலைத்திருக்கவும், அதனால் வரும் சோதனையை வென்று உமது மகிமைக்காக வாழவும் எனக்கு உதவி செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமீன்.